மாவட்ட காவல்துறை மற்றும் பிரீக் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக் இணைந்து நடத்திய மாரத்தானில் முறையான ஏற்பாடுகள் செய்யவில்லை என கூறி போட்டியில் பங்கேற்க வந்திருந்த 5000 ஓட்டப்பந்தய வீரர் வீராங்கனைகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போட்டியில் 250 பேருக்கு சைக்கிள் பரிசாக வழங்கப்படும் என அறிவித்து நுழைவு கட்டணமாக 300 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் குறைவான சைக்கிள் மட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. குடிநீர், உணவு வசதி செய்து தரப்படாததோடு ஆம்புலன்ஸ் வசதி கூட செய்யப்படவில்லை என வீரர் வீராங்கனைகள் கேள்வி எழுப்பியதால் போட்டி பாதியில் நிறுத்தப்பட்டது. தங்கு மசதி செஞ்சு தர சொல்லியிருந்தாங்க. அதுவும் தங்கு மசதி செஞ்சு தரல. அவங்க நேற்று இளைஞர்கள் எல்லாமே அந்த டிராக்டர்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலை உணவு சொல்லியிருந்தாங்க. அந்த காலை உணவு உங்க தரல, மெடல் தரல, சும்மா டிஷர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த டிஷர்ட்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேருமே அச்சிடப்படல. ஆக மொத்தம் சும்மா கடமைக்காக வச்சிருக்காங்க. என்ட்ரி பீஸ் வந்தா போதும் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இங்க ஓடுறவங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லாம இந்த போலீஸ் காவல்துறை அறிவிப்புன்னு எப்படி இதை போடலாங்க? காவல்துறை தான் நடத்துதுன்னு ஏன் சொல்றாங்க? பரிசாக வழங்குவதற்கு வைத்திருந்த சைக்கிள்களை சிலர் தூக்கிச் சென்றனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் தன்னிடம் முறையாக எந்த அனுமதியும் பெறவில்லை என தேனி எஸ்பி சிவபிரசாத் தெரிவித்துள்ளார்.